நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, ஏஏஓ ஜெனரலிஸ்ட் 350 காலி பணியிடம், ஏஇ சிவில் 50 காலி பணியிடம், ஏஇ எலக்ட்ரிக்கல் 31 காலி பணியிடம், ஏஏஓ சிஏ 300 காலி பணியிடம், ஏஏஓ சிஎஸ் 10 காலி பணியிடம், ஏஏஓ 30 காலி பணியிடம், ஏஏஓ இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் 310 காலி பணியிடம், ஏஏஓ லீகல் 30 காலி பணியிடம் என மொத்தம் 841 காலி பணியிடங்கள் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவில் ஏஏஓ பொது வேலைக்கு அங்கீகரிக்கப்பட்ட இந்திய பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஏஇ சிவில் பணிக்கு ஏஐசிடிஇ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து பிடெக் பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். குறைஞ்சது 3 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும். ஏஇ எலக்ட்ரிக்கல் வேலைக்கு ஏஐசிடிஇ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பிஇ பிடெக் படித்தவங்க 3 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஏஓ சிஏ பணிக்கு இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஐசிஏஐ இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஆர்டிக்கிள்களை முடித்திருக்க வேண்டும். ஐசிஏயில் ஒரு அசோசியேட் உறுப்பினராக இருக்கணும். ஏஏஓ சிஎஸ் பணிக்கு இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதோட ஐசிஎஸ்ஐயில் தகுதி பெற்ற உறுப்பினராக இருக்கணும். ஏஏஓ ஆக்சுவரியல் பணிக்கு ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் எனி டிகிரி படிச்சிருக்கணும். இந்திய யூகே இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரீஸ் தேர்வில் குறைந்தது 6 தாள்களில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஏஏஓ காப்பீட்டு நிபுணர் பணிக்கு இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்திய இன்ஸ்டிடியூட்டியல் ஃபெலோஷிப் பெற்றிருக்கணும். மேலும் ஐஆர்டிஏஐ ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். ஏஏஓ சட்டம் பணிக்கு சட்டத்தில் இளங்கலை பட்டம், பொது பிரிவினர் 50% மதிப்பெண்கள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவினர் 45% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். பார் கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். மேலும் ஒரு வங்கி, நிதி நிறுவனம், சட்ட ரீதியான கார்ப்பரேஷன் நிறுவனம், மாநில மத்திய அரசில் வழக்கறிஞராக அல்லது சட்ட அதிகாரியாக 2 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும். வயது வரம்பை பொறுத்தளவில் ஏஇஓ பொது, ஏஇ சிவில், ஏஇ எலக்ட்ரிக்கல், ஏஏஓ சிஎஸ், ஏஏஓ ஆக்சுவாரியல் மற்றும் ஏஏஓ காப்பீட்டு நிபுணர் பணிக்கு 21 வயசு முதல் 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஏஓ சிஏ மற்றும் ஏஏஓ சட்டம் ஆகிய பதவிகளுக்கு 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கலாம். வயது தளர்வை பொறுத்தளவில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷமும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளமாக 88,635 ரூபா கொடுக்குறாங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. தேர்வு மையங்களை பொறுத்தளவில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் தேர்வு மையங்கள் இருக்குது. அங்கே எக்ஸாம் எழுதிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவில் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மென் மாற்றுத்திறனாளிகளுக்கு 85 ரூபா, ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 700 ரூபா விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு LICindia.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கடைசி நாள் 8/9/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.